இந்த அதிமுக பாஜக அந்த உள்குத்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் காங்கிரஸ் திமுகவில் உள்ள பிரச்சனை, விசிக, இங்கே திமுக கூட்டணியிலையும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 11% நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா 2024 அதில் வந்து ஒரு கணிசமான பகுதி, பெரும்பான்மைன்னு சொல்ல முடியாது, கணிசமான பகுதி வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி செல்லும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. அப்போது இந்த தடவை ஏன்னா எனக்கு வந்து இந்த பிராமணர் சங்கங்கள் நிறைய சங்கங்கள் இருக்குது, ஒரு 10-12 சங்கங்கள் இருக்குது. அவங்க எல்லாருமே எல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் வருது இல்லை, அதெல்லாம் பார்த்தா எல்லோரும் இந்த தடவை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். நமக்கு இதுவரை வந்து எந்த திராவிட கட்சியும் வந்து பிராமணர்களுக்கு சீட்டும் கொடுத்துருக்காங்க. பாஜகவில் கொடுத்தாங்க, இவர் மைத்ரேயனை கொடுத்தாங்க, ஏதோ 1-2 நடந்திருக்கே தவிர இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று பல பிராமணர் சங்கங்கள் முடிவெடுத்திருப்பது எனக்கு தெரியும். அப்போது இந்த பிராமணர்கள் வாக்கு, பிராமணர்கள் மட்டும் இல்லாமல் நடுத்தர வர்க்கத்தினர், இந்த நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம், இவர்களுடைய வாக்கு இந்த போன தடவை என்டிஏக்கு விழுந்தது, அதாவது பாஜகவுக்கு விழுந்தது 2024 ஒரு பகுதியாவது நாம் தமிழர் கட்சியை நோக்கி செல்லுமே. இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பிராமண கடப்பாரியை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்னு அவர் சொன்னார். ஏறத்தாழ அது வந்து செயல்பாட்டில் கூட நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசியலில் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிக அதிக அழுத்தத்தில் இருப்பது திருமாவளவன் கட்சி தான். இந்த பட்டியல் சமூகம் தான் அவருடைய ஓட் பேங்க். அதில் வந்து அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இப்போ நாம் தமிழர் பக்கம் கொஞ்சம் தொண்டர்கள்லாம் போயிடுவான், அதை வாக்கு வங்கியை பார்க்குறதா, வேட்பாளர்களை பார்க்குறதா, நிர்வாகிகள் அந்த பக்கம் போயிட்டு நம்ம கட்சியை பிளவுபடுத்துருவாங்கன்னு பார்க்குறதா, காட்டு மன்னார் கோயிலில் முதல்ல இவர் ஜெயிக்கணும், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த பட்டியலின வாக்குகள் எங்கே போகும்னா இயல்பாக வந்து அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். அதிமுக 27 சீட்டுகளை வந்து பாஜகவுக்கு வழங்கியிருந்தது. 2024 அண்ணாமலை அவர்கள் தனித்து நின்னார், அவர் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணார். கிட்டத்தட்ட 18% வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க. குறிப்பாக பாஜக அது 11க்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து பெற்றிருந்தது. இப்போ அதிமுக கூட்டணியில் அண்ணாமலை ஒதுக்கப்படுகிறார், பல விஷயங்கள் வந்து நடக்குது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த 2026 தேர்தலில் பிராமணர்களும் சரி என்டிஏக்கு வாக்களித்தவங்களும் இந்த தேர்தலில் சீமானவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிடுறாங்க. எப்படி பார்க்குறேன், என்டிஏ வாக்குகள் என்டிஏ நோக்கி நகருதா? அது பாஜகவுக்கு உள்ள பிரச்சனை இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 41 இந்த 18% கணக்கு, அதாவது பாஜக மட்டுமே 11.11%. அப்போ அதிமுக வாங்கினது 19%, 20 கிட்ட, அதான் 19, கிட்டத்தட்ட ஒரு 8-9% தான் வித்தியாசம். இவங்க கிட்டத்தட்ட 160 தொகுதியில் நிற்கிறாங்க. அதிமுக 167 நிற்கிறாங்க, அவங்களுக்கு 27. 19% வாங்கினவங்க, 20% வாங்கினவங்களுக்கு 160 சீட்டு, 160 +, 11% வாங்கினவங்களுக்கு 27 சீட்டு. அந்த கணக்கில் பார்த்தா, அந்த 11% கணக்கு பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 41 சீட்டு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இந்த 27 சீட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க? திமுகவோ இல்லை வேறு திமுக கூட்டணி கட்சியோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, குறிப்பாக அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், முக்கிய புள்ளிகள், அதில் உள்ள விஐபிகள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க போட்டியிடக்கூடிய இடங்கள். அதிமுக இயல்பாக அங்கே வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய தொகுதிகள். இந்த தேராததெல்லாம் நீ வச்சுக்க. பழக்கூடையில் சாப்பிடும்போது நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம், இல்லை வந்து ஏதோ பிரிச்சுக்கலான்னு சொல்லும்போது நல்ல பழம்லாம் எடுத்து வச்சுட்டு சொந்த பழமாக அந்த மாதிரி கொடுக்கப்பட்டதாக பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய குமுறல் வலைதளத்தில் நம்ம பார்க்குறோம்.
குறைந்தபட்சம் 20 தொகுதியில் வந்து இவங்க கஷ்டப்பட்டு தான் டெபாசிட்டே வாங்கணுன்ற மாதிரி தான் வேணும்ட்டு கொடுக்கப்பட்டதாக. இதை சொல்பவர்கள் அதிகமாக யார் என்றால் அண்ணாமலையுடைய தொண்டர் ஆதரவாளர். அவருடைய அண்ணாமலை அன்பு கூட்டம்னு திருப்பூரில் கூட ஒரு கூட்டம்லாம் கூட்டினாங்க. அவர் வந்து கோவை சிங்காநல்லூரில் வந்து நிற்கணும்னு அவர் விருப்பப்பட்டார். ஆனால் வந்து அங்கே அது அதிமுக வச்சுக்கிச்சு. கோவை வடக்கு வந்து நம்ம வானதி சீனிவாசன் கொடுக்குற மாதிரி கணக்கில் கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை இது பார்த்த உடனே நான் இந்த தேர்தலில் நிற்கலன்னு எழுதி கொடுத்துட்டாரு. ஆனால் மேலேருந்து கூப்பிட்டு அவர் அமித்ஷாட்ட போனபோது எப்படி காங்கிரஸில் வந்து எப்படி செல்வ பெருந்தகையும் மல்லிகார்ஜுன் கார்கேயும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வேறு யாரையும் கேட்காம ஒரு லிஸ்ட்டை ராகுல்கிட்ட கொடுத்து அதை கீழ்ச்சி போட்டார்னு நான் சொன்னணும். அதே பிரச்சனை பாஜகலையும் வந்து அமித்ஷா கூப்பிட்டு பியூஷ் கோயலை கூப்பிட்டு நீ என்னத்தை வந்து கண்காணிப்பு பண்ண மேற்பார்வைப்பார். அவர் தான் இப்போ கண்காணிப்பாளர். நமக்கு எல்லாம் செல்லாத சீட்லாம் கொடுத்துருக்காங்க, தேராததெல்லாம், இது எப்படி நீ அளவு பண்ணன்னு. இல்லை அவர் எல் முருகன் அவரும் நயினார் நாகேந்திரனும் என்ன கொடுத்தாங்களோ அதைத்தான் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது பலவிதமான பேச்சுகள் அடிபடுது. இதனால் அதனாலன்னு இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து கொஞ்சம் சில மாற்றங்கள் வரும்போது அண்ணாமலையே நீங்கள் கட்டாயம் நிற்கணுன்னா மொடக்குறிச்சியில் நில்லுங்க. மொடக்குறிச்சின்னா சேலம் அந்த பக்கம் வரும், ஈரோடு சேலம் அந்த நடுவில் வரும் மொடக்குறிச்சி. முன்னால் கூட திமுகவில் மொடக்குறிச்சி சுப்புலட்சுமின்னு ஒரு மந்திரி இருப்பாங்க, பெண் அமைச்சர். இந்த மொடக்குறிச்சியில் நில்லுங்க. அவர் நிற்க மாட்டேன், எனக்கு கோவை வடக்கு கொடுங்கன்றார். யார்? வானதி சீனிவாசன் தொகுதி. அவங்களுக்கு வேணால் நீங்கள் மொடக்குறிச்சி கொடுங்க, வேறு எங்கேயா கொடுங்க, கொடுத்தா நான் நிற்கிறேன், இல்லைன்னா நிற்கலன்றாரு. இப்போது இந்த இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாளில் வந்து இது ஏதோ ஒரு முடிவாகும். இது ஒரு பக்கம் அந்த பாஜகக்குள்ள அந்த அதிமுக பாஜக அந்த உள்குத்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் காங்கிரஸு திமுகவில் உள்ள பிரச்சனை, விசிக, இங்கே திமுக கூட்டணியிலையும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கூட்டணி பிரச்சனை அவங்கவுங்க பிரச்சனை இல்லை, மொத்தமாக வந்து அது அந்த வெற்றி வாய்ப்பை வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பாதிக்கக்கூடியது. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 11% நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா 2024, அதில் வந்து ஒரு கணிசமான பகுதி, பெரும்பான்மைன்னு சொல்ல முடியாது, கணிசமான பகுதி வந்து நடுத்தர வர்க்கத்தினர், நகரங்களில் இருக்கும் நடுத்தர வர்க்கத்தினர், அதிலும் குறிப்பாக பிராமணர்கள். பெரிய பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லை, 3% 4% உள்ளே தான் இருப்பாங்க. இருந்தாலும் அது ஒரு பர்சன்டேஜ். அதாவது ஓட்டு வித்தியாசங்கள் ஜெயிக்கிற வேட்பாளருக்கும் தோக்கிற வேட்பாளருக்கும் 2% 3% வித்தியாசம் வரும்போது 1% 2 இடத்துல வந்தால் கூட அது வந்து ஒரு வித்தியாசத்தை உண்டாகும். அப்போ அவங்க முழுக்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு, பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி பாஜகவிற்கு, ஏன்னா அப்போ பாஜகவும் அதிமுகவும் 2024 தனித்தனியாக வந்தது. இப்போ அண்ணாமலை அவர்கள் அப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றி வேட்பாளராக தோத்துட்டார் கோவையில். சொல்லுவாங்க அதிமுகவும் திமுகவும் டீல் போட்டு அவர் தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. இருந்தாலும் கணிசமான வாக்குகள் வாங்கி ஆனால் தோத்துட்டார். அவங்க வாங்கின அந்த 11% மொத்தமாக தமிழ்நாட்டில், அதில் குறிப்பிட்ட பகுதி வந்து அந்த பெரும்பகுதி வந்து நடுத்தர வர்க்கத்தினர், அதில் கணிசமானவர்கள் பிராமணர். இப்போ இந்த தடவை வந்து பிராமணர்களுக்கு 6 சீட்டு கொடுத்துருக்காரு நாம் தமிழர் சீமான். திமுகவில் வந்து எஸ்வி சேகர் அவருக்கோ இல்லை மைத்ரேயனுக்கோ, ஏன்னா அடையாளம் தெரிந்த பிராமணர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் அவங்க 2 பேர் தான் இப்போ திமுக பக்கம் போயிருக்காங்க. அதுவும் சமீபத்தில் அவங்களுக்கு எதாவது கொடுப்பாங்கன்னா கொடுக்கல. வேறு எங்கேயும் அதிமுகலையும் ஒன்றும் இது வரைக்கும் கொடுத்ததாக எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அறிவித்தது வரைக்கும் தெரியல. கொடுக்குற மாதிரி அவங்களும் ஒன்றும் கமிட் பண்ணி பேசலை. ஆரம்பத்துலேருந்தே இவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் இந்த அப்படின்னு சொல்லி இந்த பேசியிருக்காரு. யார்? சீமான். சொன்ன மாதிரியே 6 பேருக்கு கொடுக்கவும் கொடுத்துட்டார். அப்போது இந்த தடவை ஏன்னா எனக்கு வந்து இந்த பிராமணர் சங்கங்கள் நிறைய சங்கங்கள் இருக்குது, ஒரு 10-12 சங்கங்கள் இருக்குது. அவங்க எல்லாருமே எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் வருது இல்லை,
அதெல்லாம் பார்த்தா எல்லோரும் இந்த தடவை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். நமக்கு இதுவரை வந்து எந்த திராவிட கட்சியும் வந்து பிராமணர்களுக்கு சீட்டும் கொடுத்துருக்காங்க. பாஜகவில் கொடுத்தாங்க, இவர் மைத்ரேயனை கொடுத்தாங்க, ஏதோ 1-2 நடந்திருக்கே தவிர இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அது ஒரு கோட்பாடாக வச்சு கொடுக்கல. அவர் பிராமணர்களுக்கு மட்டும்தான் அப்படி கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியல. நம்ம சௌராஷ்டிரா ஒக்கலிகான்னு சிறுபான்மை சமூகங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காரு. பிராமணர்களுக்கு இதுவரை யாரும் சொல்லி கோட்பாடாக சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று பல பிராமணர் சங்கங்கள் முடிவெடுத்திருப்பது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் வாட்ஸ்அப்பில் செய்தி எனக்கு வந்துட்டு தான் இருக்கும். நான் எந்த சங்கத்திலும் உறுப்பினரும் இல்லை, எதுலேயும் வந்து நிர்வாகியும் இல்லை. ஆரம்பத்துலேயே நான் நிறைய கேட்டிருக்காங்க. நான் எந்த ஒரு சாதி வட்டத்துக்குள்ளேயும் சிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி என்ன. அப்போது இந்த பிராமணர்கள் வாக்கு, பிராமணர்கள் மட்டும் இல்லாமல் நடுத்தர வர்க்கத்தினர், இந்த நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய நடுத்தரவர்கள், இவர்களுடைய வாக்கு இந்த போன தடவை என்டிஏக்கு விழுந்தது, அதாவது பாஜகவுக்கு விழுந்தது 2024, ஒரு பகுதியாவது நாம் தமிழர் கட்சியை நோக்கி செல்லும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது இப்போது ஒரு தொங்கு சட்டசபை வருதுன்னு வைங்க, எந்த கட்சியும் 118 வாங்கலை அப்படிங்கிறது வரும்போது, இப்போ நாம் தமிழர் கட்சியோ, நான் பொதுவாக சொல்கிறேன், சீமானை மட்டும் ஆதரித்து நான் சொல்லலை, விஜய் கட்சியோ, ஏன்னா இது 2 தானே வேறு கட்சி, இவங்க எவ்வளவு சீட்டு வாங்குறாங்கன்றதை பொறுத்து இவங்களோட சீட்டை நம்பி தான் ஆட்சி அமைக்கணும்னா அப்போ இவங்க கிங் மேக்கர் ஆகிடுவாங்க. அது சீமானாகவும் இருக்கலாம், விஜயாகவும் இருக்கலாம். கிங் மேக்கர் ஆவதற்கான வாய்ப்புகள் இப்போ உள்ள சூழ்நிலையில் தெரியுது. இதற்கு வந்து ஒரு பிராமண கடப்பாரியை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்னு அவர் சொன்னார். ஏறத்தாழ அது வந்து செயல்பாட்டில் கூட நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதையெல்லாம் மீறி மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்பது பார்க்கணும். ஏன்னா இது வெறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ண முடியாது. முக்குளத்தோர் வாக்கு, கவுண்டர் வாக்கு, இப்படி எஸ்சி எஸ்டி வாக்கு, அதுலேயும் வந்து பறையார் வாக்கு, என்ன தேவேந்தர் குலவேல், இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம். அப்புறம் நாயுடு, ரெட்டி, தெலுங்கு பேசுபவர்கள் வாக்கு. தமிழ்நாட்டில் தான் சாதிக்கு பஞ்சமே இல்லையே. அதனால் எது எப்படி போகுதுன்னு தெரியாது. இந்த விஷயத்தில் அட்வான்டேஜ் சீமான் அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சார், தேர்தல் தெனிங்கிருச்சு. இப்போ எல்லாருமே அவங்கள வேட்பாளர் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டே வராங்க. அதில் ஒரு கட்சியோட வேட்பாளர் லிஸ்ட்டாக எல்லாரையுமே ஆச்சரியமாக்கின ஒன்றா இருந்தது பிசிகாவுடைய வேட்பாளர் லிஸ்ட். திருமாவளவன் அவர்கள் வந்து 2026 களம் காண்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போது பேச தொடங்கியிருக்கு. அவர் களம் காண என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? அவரே வந்து நான் தமிழ்நாட்டு அரசியலில் நான் கலந்து கொள்வது தான் வந்து மக்களுக்கான தீர்வுகளை, தமிழக மக்களுக்கான தீர்வுகளை வந்து நான் வந்து அப்போ தான் பயன்பட முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதில் நமக்கு என்ன புரியலன்னா, சிதம்பரத்தில் எம்பி ஆகும்போது அப்போ அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கணுன்ற எண்ணம் வரலையா? தமிழ்நாட்டு மக்களை விடுங்க, நீங்கள் எந்த சமூகத்தை வந்து ஒரு பாதுகாவலர்னு சொல்லிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன வந்து எம்பியாக இருந்தான்னா எம்எல்ஏவாக இருந்தான்னா, நீங்கள் இயக்க தலைவர் என்ற முறையில் வேங்கை வயலில் என்ன குரல் கொடுத்தீங்க? எத்தனையோ ஆணவ கொலைகள் நடந்தது, கஸ்டோடியல் டெத்து நடந்தது, இந்த ஆகாஷ் வரைக்கும். இதுக்கெல்லாம் என்ன குரல் கொடுத்தீங்க? 12,700 கோடி ரூபாய் வந்து தாட்கோ, அதாவது பட்டியலினத்து மக்களுடைய அவங்களுடைய நிதி எடுத்து இந்த 5,000 ரூபா இப்போது திமுக அரசு கொடுத்ததில்ல. எல்லாருக்கும் 3,000 ரூபா விட்டு போனதை வந்து சேர்த்து 5,000 ரூபா கொடுத்ததா கணக்கு பண்ணாங்களே. அப்போ கொடுத்தாங்களே. அப்போது பட்டியலின மக்களுடைய உரிமை தொகையை எடுத்து பெண்களுக்கான உரிமை தொகைன்னு கொடுத்தீங்கன்னா, அப்போ பட்டியலினத்த உரிமை தொகையை வந்து அந்த இடத்துல அது அதை பிடுங்கப்படுகிறது, அது களவாடப்படுகிறது. பிடுங்கப்படுகிறதுன்னு சொல்கிறத விட திருடப்படுகிறது. பட்டியலினத்து மக்களுக்கு ஒரு மத்திய அரசு ஒரு தொகை வந்து ஒதுக்குது, நிதி ஒதுக்குதுனாலே என்ன, அது அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கு, அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு.
அப்போ அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதை உங்கள் கூட்டணியில் உள்ள கட்சி செய்கிறதுன்னா அப்போ இந்த சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ அதை நீங்கள் இப்போல்லாம் பேசாமல் இருந்தீங்க. இப்போ இவர் இறங்கி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ பட்டியலினத்து மக்களுக்கோ பொதுவாக தமிழக மக்கள் நலனுக்காகவோ இவர் வந்து எம்எல்ஏ, அதுவும் எப்போ இன்னும் 3 வருஷம் இருக்குது, 2029 வரைக்கும் எம்பி. 5 வருஷத்தில் 3 வருஷம் வேஸ்டால போகுது. இப்போ இடைத்தேர்தலில் வைக்கணும் சிதம்பரத்தில், அரசுக்கும் செலவு, மத்திய அரசோ மாநில அரசோ எல்லா அரசுக்கும் செலவு, வேலை அப்படிங்கிறதெல்லாம் விட்டு திடீர்னு வந்தார்னா என்னன்னா அவருக்கு வந்து அவருடைய கவலை நமக்கு புரியுது. எங்கே அங்கே பிரச்சனைன்னா இவருக்கு முதல்ல 6 சீட்டுன்னு பேசினாங்க திமுக. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து ப. சிதம்பரம் ஐயா வந்து பேசி 28 வாங்கி கொடுத்துட்டார். அவங்க எதிர்பார்த்ததே 25 தான், 28 வாங்கி கொடுத்துட்டாரு. தாவேகா பக்கம் போகாமல் அதை தடுத்து நிறுத்திட்டார். ரைட்டு. இன்னும் அது காங்கிரஸில் வந்து அந்த முக்கியமான ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தொகை ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இது போட்டாராம், 5 ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் சீட்டுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்வீட் பாக்ஸோ என்னமோ அட்வான்ஸ் வாங்கிட்டாராம். வாங்கி நான் வந்து அங்கே யாரோ அவருக்கு வேண்டிய ஆள் டெல்லியில் மல்லிகான்னு இருக்காங்க, மல்லிகான்னா ஆம்பளையாகவும் இருக்கலாம், புரியுது, ஆமாம், அதனால் வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அதில் வாங்கிட்டார். பெங்களூரில் அவருக்குன்னு அவர் ஊர் பெங்களூர் தானே, அவங்க இதை புரோக்கர் வச்சு அங்கே இதை பாதி இங்கே பாதி அங்கே பாதி, 1/2 ஸ்வீட் பாக்ஸ் இங்கே 1/2 ஸ்வீட் பாக்ஸ் அட்வான்ஸு, இதை போட்டு கொண்டு போய் ராகுல் காந்தி வந்து 2 வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு 28க்கும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதியில் எப்படி 2 பேர்கிட்ட காசு வாங்குறது? ஒருத்தனுக்கு சீட்டு கிடச்சா அப்போ இன்னொருத்தனுக்கு திருப்பி கொடுக்கணும்ல காசு. ஒரு சீட்டு போட்டு கொடுத்து அதுக்குள்ளே நம்ம ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் போய் கார்த்தி சிதம்பரம் அவங்கெல்லாம் இதாக நடந்ததுன்றதை வசூலாயிடுச்சுன்றதை சொல்லி இப்போ அந்த லிஸ்ட்டே கிழிச்சு போட்டு சோடங்கரை கூப்பிட்டு என்னென்னு போய் விசாரிச்சுட்டோம். இது காங்கிரஸ் விவகாரம். எதுக்காக இது வந்து நம்ம காங்கிரஸ் விவகாரத்தை சொல்கிறோன்னா, காங்கிரஸில் அது சரி, அது அவங்க பிரச்சனை. விசிகாவுக்கு என்னென்னா 6 தொகுதி, அவங்களுக்குலாம் பிரேமலதா அவர்களுக்கு 10 சீட்டு. என்ன அவங்களுக்கு வந்து 1/2% வாங்கின ஒரு கட்சி 2021 அவங்களுக்கு போய் வந்து அந்த கணக்கில் பார்த்தா கூட திருமாவளவன் வந்து 0.99, அதாவது 1% வாங்கியிருக்கார். அந்த அம்மாவுக்கு 10 கொடுத்தா திருமாவளவனுக்கு 20 கொடுக்கணும், இல்லை திருமாவளவனுக்கு 8 கொடுத்தா அந்த அம்மாவுக்கு 4 தான் கொடுக்கணும். இதில் ராஜ்யசபா எம்பி வேறு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ரொம்ப திருமாவளவன் காண்டானது விஷயம் என்னென்னா, 6 சீட்டுன்னு முதல்ல பேசினாங்க. அப்புறம் அந்த இதெல்லாம் நாங்கள் தனியாக போய் நிற்க வேண்டி வரும் அப்படி இப்படின்லாம். அப்புறம் இந்த அரசியல் வரும்போது இந்த பேரங்களில் கொஞ்சம் உருட்டல் மிரட்டல், கெஞ்சினா மிஞ்சிறது மிஞ்சினா கெஞ்சிறது, இது வழக்கமான எல்லா கட்சிக்கும் பொதுவானது. இதில் வந்து நம்ம வந்து திருமாவளவன்னு சொல்ல, இங்கே காங்கிரஸ், பாஜக, அதிமுக எல்லாமே கெஞ்சினா மிஞ்சிறது மிஞ்சினா கெஞ்சிறது, அதான் அரசியல். திமுக வரதாலும் அப்படி தான். அதில் வரும்போது 6+2 அப்படின்னு கொடுக்கும்போது திமுக தலைமை என்ன சொல்லியிருக்கு, இந்த 6ல் வன்னியரசு, சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாசு, எஸ்எஸ் பாலாஜி, பனையூர் பாபு 5 பேருக்கும் நீங்கள் கட்டாயம் சீட்டு கொடுக்கணும். சொல்கிறது யார்? திமுக தலைமை. யாருக்கு? விசிக தலைமைக்கு. இவர் ரொம்ப நொந்துட்டார். 6 தான் கொடுப்பேன்னு சொல்லி 6ல் 5 பேர் யாருக்கு கொடுக்கணுன்றது அவங்களே முடிவு பண்ணிட்டா, நான் எதுக்கு கட்சி நடத்தணும், நான் எதுக்கு தலைவர்னு இருக்கேன், நான் எதுக்கு தலைவர் அப்படின்னா கட்சி என்கிட்ட இல்லையா, அவங்க தான் கட்சியை நடத்துகிறாங்களா? ரொம்ப நொந்து போய் அப்படியா இருந்தால் எனக்கு எந்த சீட்டுமே வேணாம், இந்த தேர்தலேருந்து நாங்கள் விலகிக்கிறோம், தேர்தலில் நிற்கலை, மாறினா தானே அப்புறம் அதிமுக கூட்டணியா விஜயா அதெல்லாம் இல்லாமல் தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்ல போதான். சரி, நீங்கள் யாருக்கு பார்த்து கொடுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து இப்போ வந்து ஆளூர் ஷானவாஸுக்கு கொடுக்கல, பனையூர் பாபு கொடுக்கல, எஸ்எஸ் பாலாஜி கொடுக்கல. இன்னைக்கு கூட காலையில் பத்திரிகையில் வந்திருக்கு, இந்த 3 வேட்பாளர்களுக்கு வந்து கொடுக்காததற்கு வந்து எந்தவித உள்நோக்கமும் இல்லை.
எங்கள் அப்பா குதிருக்குள்ளே இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா பழமொழி? வீட்டில் கடங்காரன் தேடி வந்தபோது அப்பா வந்து இந்த நெல் குதிருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். பையனை வந்து சொல்லாதரான்னாராம். தலையை ஆட்டிட்டு வந்த உடனே அப்படி உங்கள் அப்பா எங்கே இருக்காரு, இதே ஒழிச்சிட்ருக்காரு. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு நானும் தெரிஞ்சு போச்சு இல்லை. அந்த மாதிரி 3 வேட்பாளர்கள் 3 பேருக்கும் கொடுக்காததற்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லைன்னு ஒரு அதுலேருந்தே தெரியுது என்னன்னு. இப்போ இவர் ஏன் வந்தார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு கட்சியில் 6 சீட்டு வந்தால், இப்போ 8 வந்துருச்சு, 2 பொது தொகுதி சேர்த்து வந்தால் வந்து நம்ம கண்ட்ரோலில் கட்சி இல்லை என்பது திருமாவளவனுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இவங்க பாட்டில் திமுக உதயசூரியனில் நில்லும்பாங்க. இப்போ பாருங்கள், மதிமுக அவர் வந்து 3 வந்து உதயசூரியனில் 1 தனி சின்னம்னாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, 4மே உதயசூரியனில் நிற்கிறேன்றார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பார்த்தீங்கன்னா மதிமுக திமுகவோட இணைச்சி விட்டுட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு பென்ஷன் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு அவர் பாட்டில் செட்டில் ஆயிடுவார். அவர் பையனுக்கு அந்த ஐடிசியில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வாங்கி கொடுத்துட்டாரு வியாபாரம். அது பாட்டில் உட்காந்துருந்தாலே மாதத்தில் எவ்வளோ லட்சங்கள் வரும். சும்மா உட்காந்துருந்தாலே அது பாட்டில் வியாபாரத்தில் வரக்கூடிய ஒரு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டாரு. ரைட்டு, அந்த மாதிரி வந்துடக்கூடாது, கட்சி கையை விட்டு போயிடும், தன் கையை விட்டு போயிடும்னு 3 வருஷம் இன்னும் பாக்கி இருக்கும்போது கூட அதை விட்டுட்டு எம்எல்ஏக்கு வந்திருக்கார். அவர் கட்சியை காப்பாற்ற வந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். தன் கையிலிருந்து கட்சி போய்விடக்கூடாது என்பது. நாளைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் தான் விசிக திருமாவளவனை நீக்கிட்டோன்னு சொல்லிட்டா, அதாவது அரசியல் மகாராஷ்டிராவில் வந்து ஒன்றா இருந்த உத்தவ் தாக்கரேக்கு கீழே வந்து கை கட்டிட்டு நின்று இந்த ஏக்நாத் ஷிண்டே திடீர்னு வந்து அந்த பக்கம் அமைதிப்பட்ட சத்யராஜ் மாதிரி அமாவாசை மாதிரி காலை தூக்கி போட்டு அந்த பக்கம் முதலமைச்சராக இல்லையா? அரசியலில் எல்லாமே சகஜம், நடக்கக்கூடியது. அந்த வகையில் மண்டதும் இல்லாமல் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, கவனிச்சிங்கன்னா இது வரைக்கும் யாரும் பேசலை. நான் பேசுகிறேன். திருமாவளவன் வந்து மற்ற விஷயங்கள்லாம் வாரிசு அரசியலை பற்றி சமயத்தில் பேசியிருக்காரு. திமுகவோட வாரிசு அரசியலை பேச மாட்டார். பேசிட்டு அப்புறம் அவர் எங்கே போவார்? பேசினார்னா அப்புறம் அந்த பக்கமே உள்ளேயே விட மாட்டாங்களே. அவர் ஏற்கனவே சிக்கல் இருக்கும்போது அது பேச மாட்டார். மற்ற சமயங்கள்லாம் பேசியிருக்கார். ஒரு காலத்தில் அந்த ஈழ பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது காங்கிரஸை பற்றி பேசியிருக்கார். வாரிசு அரசியல் இருக்குது, வீடியோலாம். இவருடைய மூத்த சகோதரி பானுமதி அம்மையார் வந்து அவங்க இறந்தாங்க. அது கூட ஒரு சர்ச்சை வந்தது. அவங்க வந்து கிறிஸ்தவ முறைப்படி அவரை அடக்கம் செஞ்சார். இவர் வந்து எப்படி பௌத்தர் இவர். இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா, எஸ்சியாக இருந்து கிறிஸ்டியனாவோ முஸ்லீமாவோ கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் உள்ள எந்த சலுகையும் கிடையாது. ஒருத்தன் பேரில் இந்த வன்கொடுமை வழக்கு கூட போட முடியாது நீ அந்த எஸ்சின்றதை பயன்படுத்தி. இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் இல்லை எஸ்டி ஸ்டேட்டஸும் உனக்கு கிடையாது வந்திருக்கு. அதனால் இப்போது ஆந்திராவில் அவர் ஜெகன் ரெட்டிலாம் வந்து பெரிய பிரச்சனை. அவர் வெளிப்படையாக கிறிஸ்தவர்னு காமிச்சிக்கிட்டு போகிறாரு. ஆனால் எஸ்சிலேருந்து எல்லாம் பேர் தான் அவங்க ரெட்டி கிட்டின்னு எல்லாம் வச்சுக்கிறாங்க. பட்டு எஸ்சி அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி வந்ததுனால அவரோட கட்சியில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எஸ்சிலேருந்து கன்வெர்ட் ஆனவங்க இருக்காங்க. அவர் கிறிஸ்டியானிட்டி, அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் ரெட்டி கிறிஸ்டியானிட்டி இருந்ததுனால நிறைய பேர் எஸ்சிலேருந்து கன்வெர்ட் ஆகி தன்னுடைய கட்சியில் நிர்வாகிகளை வச்சார், எம்எல்ஏவாக இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் எலெக்ஷன் வரும்போது, இந்த வருஷம் எப்போ வருதோ அப்போது வரும்போது இவங்களாம் அந்த தனி தொகுதியில் நிற்க முடியாது. இப்போ இவர் கூட பார்த்தீங்கன்னா யார், நம்ம திருமாவளவன் கூட கொடுத்திருப்பதில் நிறைய பேர் சீட்டு வந்து 8 பேரில் வந்து நிறைய பேர் வந்து எஸ்சிலேருந்து கிறிஸ்டியன் கன்வெர்ட். நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. நம்ம வந்து அதாவது சட்டம் என்ன சொல்லுதோ, தேர்தல் ஆணைய சட்டமோ இல்லை சட்ட அமைப்பு என்ன சொல்லுது, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் ஏதோ ஒரு வழியில் ஒரு அமைப்புனா விதிமுறை நடந்தாகணும். நீங்கள் ரோட்டில் இந்த இடத்துல டிராஃபிக் சிக்னல் போட்டு ரெட் லைட்டு க்ரீன் லைட்டு ஆம்பர் லைட்டு போடுறான்னா இந்த இடத்துல ஏன் போடணும், அங்கே தள்ளி வச்சுக்கன்னு சொல்ல முடியுமா? போட்ட இடத்துல நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். அது மாதிரி அமைப்பு சட்ட விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி போகணும்.
அவருடைய அந்த அக்காவுடைய மகள் மாலதின்னு உங்களுக்கு ஒரு கேஸ் முன்னால் நம்ம தமிழ் அரசியல் கருடில் பேசியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதாவது 20% இந்த லீகல் ஆஃபீஸர்ஸுக்கெலாம் வந்து அதாவது சட்ட அதிகாரிகள் ஏபிபி பிபி இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 1000 போஸ்ட் வரும் அட்வொகேட் ஜெனரல் வரைக்கும் கீழேந்து ஒரு மாவட்டத்துலேயும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு சிவில் கோர்ட்டு இதெல்லாம் அதில் அந்த அரசு வக்கீலாக வருது. இந்த 1000 போஸ்ட்டில் 20% ஒதுக்கீடு வேணும் எஸ்சி எஸ்டிக்குன்னு சொல்லி அதிமுக எடப்பாடி இருக்கும்போதே இவர் வந்து கேட்டு கொடுக்கலன்றதுனால வழக்கு போட்டார். திமுக அரசு வந்தோடனே அவங்க கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு, கொடுக்கவும் இல்லை, வழக்கை தொடர்ந்தார். முன்னுதாரணங்கள்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் திருமாவளவனுக்காக ஆஜரானார். அவர் ஊரை சேர்ந்தவர், அவர் எஸ்சி தான் வரும், திருமாவளவனோட சொந்த ஊரை சேர்ந்தவர், அதே பறையர் வகைரா. அவர் நல்ல மனிதர் அந்த வழக்கறிஞர். அவர் வந்து வாதிட்டார். அப்போ ஒரு 1-2 மாநிலத்தில் வந்து முன்னுதாரணம் இருக்குங்கிறது கூட என்கிட்ட வந்து சில விஷயங்கள் இப்படி பேசுவார் மனம் விட்டு. அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குன்னு. அப்புறம் அவர் ஆலோசனை பண்ணி அதெல்லாம் பேசுகிறேன். கேஸ் டிஸ்மிஸ்டு. கேஸ் தொடர வேண்டிய அவசியமே இல்லையே. கூட்டணி அரசியலில் போய் உட்காந்து பேசி 20% இல்லை 10%, 5% வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 1000 பேருக்கு பதிலாக நான் ஒரு 100 பேர் லிஸ்ட்டு தரேன், 50 பேரை நீங்கள் டிக் பண்ணுங்கன்னு சொல்லலாம். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? உங்கள் அக்கா பொண்ணு மாலதி என்கிற பெண்மணிக்கு மட்டும் எங்கேயோ ஒரு ஊரில் சேலமாக ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை, ஒரு சின்ன ஏபிபி, ஒரு சின்ன கோட்டில் ஏபிபி அதை போட்டு வாங்கிட்டு அந்த அந்த பெண்மணியை கூப்பிட்டு கொண்டு வந்து இதில் அழைத்து சிஎம் கிட்ட வந்து ஸ்டாலின் அவர்களிடம் அந்த அந்த ஆர்டரை வாங்கிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்து போட்டுக்கிட்டார். அப்போவே வந்து அவர் கட்சியிலே விமர்சனம் வந்தது. வழக்கறிஞர் அணியில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படின்னா விரல் போட்டு உட்காந்துருக்கான்ல, வாயில் விரல் போட்டு. அந்த அம்மா வழக்கறிஞர், நீங்கள் அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கும்போது இன்னொரு 10 பேருக்கு வாங்கி கொடுங்க. 10ஓட ஒரு அந்த அம்மா சேர்த்து வாங்கி இல்லை, அந்த அம்மாவுக்கு மட்டும். அதுவும் அது சும்மா சாதாரண ஏபிபி போஸ்ட். அதுக்கு வந்து சிஎம் கிட்ட வந்து ஆர்டர், அது சிஎம் கொடுக்க வேண்டிய ஆர்டரே இல்லை, அது அங்கேயே கொடுத்துருவாங்க. அது எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட கொடுத்து வாங்கி ஒரு ஃபோட்டோ போட்டு. இப்போ அந்த பெண்மணி மாலதிக்கு ஒரு சீட் இந்த 8ல் 1. அப்போ வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு திருமாவளவனுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு இது யார்? விடுதலை சிறுத்தைகள்லேயே அடிமட்டத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆக நீங்கள் அந்த கேள்விக்கு வந்தீங்கன்னா எதனால் அவர் இறங்கி வந்தார்னா, இப்போ கட்சி ஏறத்தாழ அவர் கையை விட்டு போய்விட்டது, இல்லை போய்விடுமோ என்ற ஒரு நிலை வந்து விட்டது. இப்போது வந்து நம்ம சட்டமன்றத்தில் வந்து இவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கல. நம்ம பாட்டில் டெல்லிக்கு போய் உட்காந்து கேன்டீனில் உட்காந்து போண்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, சமோசா சாப்பிட்டு இருந்தோம்னா, அங்கே போண்டா கிடையாது, சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இங்கே கசமுசா ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இங்கே வந்திருக்காரு. அது வந்தது தவறுன்னு நம்ம சொல்லலை. எல்லாருமே அரசியலில் வந்து சட்டமன்றத்துக்கு ஏன் வந்தேன்னு நம்ம கேட்க முடியாது. இது திருமாவளவனுடைய பிரச்சனை. ஒரு பக்கம் பட்டியல் சமூக வாக்குலையும் சீமான் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்காரு. அதை நிறுத்தணுன்றதுக்காக தான் திருமாவளவன் வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு வந்திருக்காருன்ற ஒரு பேச்சு அடிப்படுது சார். அதுவும் உண்மை. அதாவது திருமாவளவன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசியலில் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிக அதிக அழுத்தத்தில் இருப்பது திருமாவளவன் கட்சி தான். திருமாவளவன் கட்சின்னு சொல்கிறத விட திருமாவளவன் என்கிற தலைவர். ஏன்னா ஒரு பக்கம் திமுக பண்ணுற அழுத்தம், நான் சொல்கிற ஆளுக்கு தான், உன் கட்சியில் நான் சொல்கிற ஆளுக்கு தான் நீ கொடுக்கணும் இந்த பிரச்சனை, இல்லைன்னா கட்சியே உடஞ்சிடக்கூடிய அந்த பிரச்சனை. இன்னொரு பக்கம் இந்த பட்டியல் சமூகம் தான் அவருடைய ஓட் பேங்க். அதில் வந்து அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி செல்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து கண்டிப்பாக விஜய் நோக்கி செல்வாங்க. ஏன்னா விஜயோட ரசிகர்களில் எஸ்சி எஸ்டி இருக்க தானே இருப்பாங்க, இயல்பாக. இப்போ இந்த ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுகவை நோக்கி செல்ல மாட்டார்கள், இவர்கிட்டேருந்து திமுகவுக்கு போக மாட்டாங்க. எல்லாம் ஒன்று தானே, திமுகவுடைய பேக்கேஜில் தானே இருக்கார். அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இவர் கூட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலித் எழில்மலையாக இருந்தார். அந்த அம்மா பொதுத்தொழில் நிற்க வச்சு ஜெயலலிதா நிற்க வச்சாங்க அதிமுகவில். அப்புறம் பாமகவில் போனார். அவருடைய மகளுக்கு கூட கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் விசிகால. அதாவது அரக்கோணம் எழில் கேரளின் வயசாகிடுச்சு ஞாபகம் இருக்காதுன்னு நினச்சிங்களா?
சரி. கேரோலின் கரெக்டு தான். எதுக்காக என்னன்னா, இப்போ கேரோலின்னாலே கிறிஸ்டியன்றது மைக்கேல்னு பேர் வைக்கிறாரு, டேவிட்னு பேர் வைக்கிறாருன்னா இந்துவாக வைக்க போகிறாங்க. இந்துவாக வைக்க போகிறாங்க, வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கேரோலின் வரும்போது கிறிஸ்டியன்னா அப்போ தனித்தொகுதியில் நிற்க வைக்கும்போது நாளைக்கு ஒருத்தன் கேஸ் போட்டான்னு ஜெயித்தாலோ இல்லை ஜெயித்தாலும் ஜெயிக்கலைனாலும், ஜெயிக்கிறதுக்கு முன்னால் தேர்தல் போதே கேஸ் போட்டாலும் பிரச்சனை, ஜெயித்ததுக்கப்புறம் கேஸ் போட்டாலும் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் ஒரு, ஆனால் என்ன, இவருடைய வேட்பாளர்கள், இந்த நிர்வாகிகள் வன்னியரசு மற்றவர்கள்லாம் சொல்கிற வேட்பாளர்கள்லாம் இல்லாமல் இவர் கண்ட்ரோலில் இருக்கிற வேட்பாளர்களாக பார்த்து கொடுக்குறாரு. ஆனால் இதில் இந்த சிக்கல்லாம் வேறு வருது. ஒரு பக்கம் இப்போ நாம் தமிழர் பக்கம் கொஞ்சம் தொண்டர்கள்லாம் போயிடுவான், அதை வாக்கு வங்கி, விஜய் பக்கம் வாக்கு வங்கி. இப்போ வாக்கு வங்கியை பார்க்குறதா, வேட்பாளர்களை பார்க்குறதா, நிர்வாகிகள் அந்த பக்கம் போயிட்டு நம்ம கட்சியை பிளவுபடுத்துருவாங்கன்னு பார்க்குறதா, காட்டு மன்னார் கோயிலில் முதல்ல இவர் ஜெயிக்கணும். காட்டு மன்னார் கோயிலில் இவர் என்னமோ ஒரு காரணமாக வந்து கொஞ்சம் 300 வாக்கிலே 200 வாக்கிலே தோத்துட்டா கூட திருமாவளவனே தோற்றுவிட்டார் என்பது அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தானே. அதுக்கப்புறம் கட்சி நடத்தும்போது அது அவருக்கு அதனுடைய பாதிப்பு தாக்கம் இருக்க தான் இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த பட்டியலின வாக்குகள் எங்கே போகும்னா, இயல்பாக வந்து ஒன்று நாம் தமிழருக்கு போனோம், இல்லை விஜய்க்கு போனோம். இந்த 2 வகையில் போனாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய குழப்பங்களில் பாதிப்பு திருமாவளவனுக்கு தான். அதுதான் நம்ம சொன்னது. சார், பல்லறிகளுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.